இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த நாடு அவங்க வரலாற்றுல இருந்து கத்துக்கிறது இல்லையோ அந்த நாட்டுல திரும்ப திரும்ப ஒரே தவறுதான் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். ஆனா ஒரு பேர் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடங்கள் இன்னைக்கும் நம்ம எதிர்காலத்தை மாற்றக்கூடியது. சிவ சத்ரபதி. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அட்டாக் அண்ட் டிஸப்பியர். ஆபத்து நிறைஞ்ச கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு பேருதான் கனிமி கவர். அப்ப உலகம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஆனா சிவ சத்ரபதியோட ஆதிக்கம் ரொம்ப பெருசாவும் ஆழமாவும் இருந்துச்சு. Need 100 forts like WhatsApp group and mountains. ஏன்னா மலைகளை யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்களை அரசர். ஷிவ் சத்ரபதி கிட்ட இருந்தது உள்நாட்டு ஸ்பை நெட்வொர்க். அதனால எல்லா முகல்ஸும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஜனநாயகம், அதிகார பரவலாக்கம் மற்றும் கட்டுப்பாடான ஆட்சி, இதுக்கெல்லாம் தலைவன் தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜா. முதல்ல கிராமங்களுக்கு பவர் கொடுத்தது ஷிவ் சத்ரபதி தான். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, இது அவரோட பில்டிங் ஃபியூச்சர் ஆச்சே. அவர் வெறும் யுத்த பூமியில யுத்தம் மட்டும் செய்யல, அவர் தனக்குன்னு சில முறைகளை உருவாக்கினாரு. அவரோட எண்ணங்களும் அவரோட செயல் திட்டங்களும் தனித்துவமானது. அது எல்லா காலங்களுக்கும் மிக பொருத்தமாக அமையக்கூடியது. நம்மளோட அடுத்த ஐடியா பாஸ் நம்ம வரவேற்கலாம். மராட்டா மாவ்லாஸ். புனேல இருந்து 3 ஐடியா பாஸ் வந்திருக்காங்க. சாந்தனு, வெங்கடேஷ் அண்ட் அனிரோத். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வெல்கம் டு ஐடியா பாஸ். தேங்க்யூ சார். எங்களோட இந்த மேடைக்கு வந்தது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப த்ரில்லா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எங்களோட ஐடியாவை எப்படி ப்ரொசீட் பண்ணலான்ற ஆர்வத்துல இருக்கோம். அப்போ உங்க யாருக்கும் கொஞ்சம் கூட நர்வஸ் இல்லையோ? சிவ் சத்ரபதி எங்க கூட இருக்காரு, அந்த தைரியத்துல நாங்க இருக்கோம். அவருங்க கூட இருக்காருன்ற அதே கான்ஃபிடன்ஸோட இருங்க. நாங்களும் உங்க கூடவே தான் இருக்கோம். எல்லாரும் தேங்க்யூ so much. வணக்கம் டைட்டன்ஸ். சத்ரபதி சிவாஜி மகாராஜா. சத்ரபதி சிவாஜி மகாராஜா. ஏன் என்னாச்சு? ஏன்னு கேட்டதும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வாழ்கன்னு சட்டுன்னு சொன்னீங்க, ரைட்? பல காலங்களா நாம இந்த ஏன்றதுக்கான பதில யோசிக்கிறத தேடுறத விட்டுட்டோம். நாம நம்மளை விட மகா நாயகர்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகளை தேடி இருக்கோம். அதாவது தெருக்களுக்கு பேர் வைக்கிறது, இடங்களுக்கு பேர் வைக்கிறது, ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்களோட பேர் வைக்கிறது, இதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துறதுக்கான வழி. இந்த அன்பு, இந்த மரியாதை, இந்த நேசம், இதையெல்லாம் உருவாக்க நம்ம என்ன பண்றோம்? எதுவும் இல்லைங்க. பாரதத்தோட பெருமை மிகு வரலாறு ஸ்கூல்ல இருக்கிற சின்ன புக்குக்குள்ள அடங்குற விஷயம் கிடையாதுங்க. இந்த காலத்து பசங்களை பாத்திருக்கீங்களா? யார்கிட்டயாவது போய் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாருன்னு கேளுங்க, பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு பேர் தெரியும். நீங்க அவங்க கிட்ட போய் ஃபேவரட் கார்ட்டூன் ஹீரோ யாருன்னு கேளுங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ் யாருன்னு கேளுங்க, எல்லாத்தையும் சட்டுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா இந்த எல்லா விஷயமும் அவங்க கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல போய் சேருது. நாங்க ஒன்னு யோசிச்சிருக்கோம். ஏன் நாம நம்ம மன்னர்களோட மகா நாயகர்கள் வரலாற பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அந்த எண்ணத்தோட பேர் தான் மௌலா. டைட்டன்ஸ் மாவ்லா இந்த போர்டு கேம்ஸ், கார்டு கேம், மெமரி கார்ட்ஸ் கேம், ட்ரம்ப் கார்ட்ஸ், ட்ரிப்ஸ் ஆஃப் பசில், இது எல்லாம் மூலமா பசங்க கிட்ட நம்ம பெருமைகளை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யுது. சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவங்களுக்காக போராடின வீரர்களும் பசங்க முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றோம். நான் உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். 2021 நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு போட்டிக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதோட பேரு டாய்கஃபா. நம்ம நாட்டு கேம்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சி அது. அதுல இந்தியா சார்பா 19,500 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல மௌலா வெற்றி அடைஞ்சிருச்சுங்க. மௌலாவோட கனவு என்ன தெரியுமா? பாரதத்தோட ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட மாவீரர்களை பத்தி அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல கத்துக்கணும், அவங்கள பார்த்து படிக்கணும். பலம் வாய்ந்த பாரதத்தோட முன்னேற்றத்துக்கான கனவை நிறைவேற்றுறதுக்காக டைட்டன்ஸ் நீங்க எங்க கூட கை கோர்ப்பீங்களா? Congratulations, Anirudh.
இது Thank you, உண்மையா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஐடியாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட போர்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணிருக்கோம். ஆனா இப்படி ஒரு யூனிக் போர்ட் கேம் நான் விளையாண்டதே கிடையாது. இங்க பாருங்க, நான் மகாராஷ்டிராக்காரன் கிடையாது. அதனால மாவுலானா என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. நானும் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அதாவது மகாராஷ்டிராவுல விடுதலை போராட்டம் ஆரம்பமாச்சுல, அப்போ எல்லா வீரர்களும் ஒன்றிணைஞ்சாங்கல்ல, அது மாவுல் அப்படிங்கிற பிராந்தியம். அதனால மாவுலான்னு பேர் வச்சாங்க. அதனால எல்லாரும் மாவுலா ஆயிட்டாங்க. இப்ப நாங்களும் நீங்களும் எல்லாரும் சிவசத்ரபதியோட எண்ணங்களை ஃபாலோ பண்ணாலும், அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டாலும், நம்ம எல்லாரும் மாவுலா தான். வெரி நைஸ். சோ அடுத்தபடியா நம்ம பிசினஸ் பத்தி டைட்டன்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஆமாங்க. முன்னாடி நான் உங்ககிட்ட Sure. ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க உங்க மொத்த பிரசன்டேஷனை சரிங்க. கொடுத்துட்டீங்க. அதை விட எங்க டைட்டன்ஸ் கிட்ட சரி. இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்கன்றதையும் சொல்லிடுங்க. டெஸ்ட் லீட் ஆர்டிஸ்டோட யூஸ் அண்ட் 13 ப்ராடக்ட்ஸோட நாங்க உங்ககிட்ட கேட்க போறது 50 crore வேல்யூஷனுக்காக 2.5 CR எங்களுடைய ஆஸ்க். So 2.5 CR for 5% of the company. அதான் உங்களுடைய ஆஸ்க் இல்ல? Yes, 5%. பிசினஸ் நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, ஹார்ட் ரிலேட். Right. அதாவது எந்த விஷயத்த நீங்க சட்டுன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அது மேல உங்களுக்கு நல்ல அன்பு அதிகமாகும்ல. ஆமா. அப்படி ஹார்ட் ரிலேட்ட எப்படி நம்ம பசங்க கூட நாங்க பண்றது? இந்த 5 வருஷத்துல வரலாற்றை கேமிஃபை பண்ற ஆர்ட்டை கத்துக்கிட்டு இருக்கோம். Yeah. இந்த விளையாட்டோட கான்செப்ட் என்ன? அதாவது பரமபதம் இருக்குல்ல, அதே மாதிரி இதுல 100 கட்டம் இருக்கு. ஆனா இந்த 100 கட்டங்களும் சத்ரபதி சிவாஜியோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள். அதே மாதிரி இதையும் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதுல நீங்க மகாராஜாவோட மவுலா ஆகிடுவீங்க. டோக்கன் தான் மகாராஜாவோட மவுலா. இப்ப இதுல போட்டி என்னன்னா, யார் எந்த அளவுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது தான். ஹரஹர மகாதேவன் சொல்லி நீங்க தாயத்தை வீசணும். அப்போ நீங்க வீசுற அந்த தாயத்து உங்களை எங்க வேணாலும் கூட்டிட்டு போகும். அது உங்களுக்கு வெற்றி அப்படின்னா உங்களுக்கு அரசு கஜானாவில இருந்து பணம் கிடைக்கும். சிகட் ஹோன்ஸ். உங்களுக்கு கிடைக்கிற பணம் பிளாஸ்டிக் பாயிண்ட்ஸ் தான். பசங்களுக்கு ஆசை வரும், வேணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். இப்போ விளையாட்டுல வெற்றியும் தோல்வியும் சகஜம். ஏன்னா எப்பவும் ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. சில நேரங்கள்ல தோக்க வேண்டியது வரும். அது யாரும் நமக்கு கத்து கொடுக்கறது இல்ல. அந்த இடத்துல லேண்ட் ஆகும்போது நமக்கு பணம் கொடுக்க வேண்டியது வரும். அப்ப நமக்கு தானே பாதிப்பு. அப்ப கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கும்ல. அப்பதான் பசங்களுக்கு போராடி பெற்ற சுதந்திரம்னா என்னன்னு தெரியும். இந்த ஜேர்னல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சூப்பர் ஹீரோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது தானாஜி இருக்காங்கல்ல, அவங்க பேரை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சோ தானாஜி ராவோட கார்டு கிடைச்சா அந்த கார்டுக்கு பின்னாடியே தானாஜி ராவ் எந்தெந்த யுத்தத்துல கலந்துகிட்டாருன்னு அந்த நம்பரை கொடுத்துருப்போம். சோ அந்த நம்பருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். சோ அப்போ நிறைய பணம் கொடுக்குற தானாஜி ராவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். ஜெனிஃபிகேஷன் ஆஃப் த ஹிஸ்டரியில கேன் பி ரிப்ளிகேட்டட் டு எனிதிங். இது எந்த ஊர் மாவீரரா இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, இப்பவே நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட விஷன் என்னன்னா, ஏன் 5 வருஷத்துக்கு அப்புறம்? இப்போ ஏன் இல்ல? இப்பதாங்க நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா தான் இன்னும் பல விஷயங்கள் நாங்க செய்யணும். அதெல்லாம் இதனுடைய சக்சஸை பொறுத்து தான். ஆல்ரெடி இதெல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க. மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தது இல்ல. 50,000க்கும் அதிகமான டெஸ்டிங் நாங்க பண்ணிட்டோங்க. டெஸ்டிங்னா Random. மக்கள் இதை வாங்கிருக்காங்களா? எஸ். சரி, அப்படின்னா உங்களோட நம்பர்ஸ பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? more than 50,000 toys have been sold online on our, I would say, வெரி மீடியோக்கர் வெப்சைட் ரைட் நவ். அதாவது இ காமர்ஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிம்பிளுங்க. அப்படி செஞ்சு கிட்டத்தட்ட நாங்க இன் 5 years we have done 2. CRக்கு நாங்க எங்க ரெவென்யூவை நாங்க ஜெனரேட் பண்ணிட்டோம். 24-25% ஆஃப் கிராஸ் மார்ஜின். நீங்க உங்க டோட்டல் சேல்னு சொன்னது 2.5 CR. 2.5 CR. லாஸ்ட் டைம் நீங்க எவ்வளவு பண்ணீங்க? 60 lakhs. 60 lakhs பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க 25% மார்ஜின் பண்ணீங்க அப்படின்னா பிரேக் ஈவனை விட அதிகம்னு சொல்றீங்களா இல்ல லாஸ் மேக்கிங்னு இப்ப சொல்றீங்களா? இருக்கிற மாதிரியே பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டலாங்க. அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச எங்க க்ளோஸ் சர்க்கிள்ல எங்க சேல் அங்க வித்தாலே மூவ் ஆகுது. இல்ல அவர் சரி. என்ன கேக்குறாருன்னா, இது ப்ராஃபிட்டபிளா இல்லையா? ஆமா எவ்வளவு profitable தான். ப்ராஃபிட் சார் பாட்டம் லைன்ல? பாட்டம் லைன் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 5ல இருந்து 8%ங்க. பிகாஸ் எங்க பேட்சஸ் பாத்தீங்கன்னா சின்ன பேட்சஸ் தான் நாங்க பண்றோம். 5 லட்சம் அப்படிதான் பண்றாங்க. சோ அதனால எங்களுக்கு காஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எங்களோட சொந்த பணத்துல பண்றோம். அதுல நாங்க இன்னொரு விஷயமும் பண்றோம். எங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வருது இல்ல, அதை இன்கார்பரேட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் ரிவைஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபுல் ப்ராடக்ட் ரெடியா இருக்குங்க. ஓகே டைட்டன்ஸ், இப்போ நாங்க உங்களுக்காக ஃப்ளோரை ஓபன் பண்றோம். கண்டிப்பா. ஷேர் பண்ணுங்களேன். எஸ் சார், இது எங்களோட ஹீரோ ப்ராடக்ட்டுங்க, மௌலா தி போர்டு கேம். ஓ வெரி நைஸ். வெரி நைஸ். எவ்ரி பிளேசஸ் ஆக்சுவலி ஈவன் ஃப்ரம் லைஃப் ஆஃப் சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவரோட பிறப்புல இருந்தே இருக்குங்க. இதுதான் நான் பேசின சுராஜலட்சுமி. குவாலிட்டி பார்க்க நல்லா தான் ஆமா. இருக்கு. சரி, இதோட பிரைஸ் பாயிண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது 2000 ரூபாங்க. Okay. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க 15,000 சேல் பண்ணிட்டோங்க. உங்களோட பேக்கேஜிங்கும் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பசங்களும் பேரண்ட்ஸும் கண்டிப்பா பேக்கேஜிங்க பாப்பாங்க. ஆமாங்க. ஹிஸ்டரிய லைவ் பண்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த முயற்சி இல்ல?
உண்மையாவே உங்க எல்லாரையும் பாராட்டியே ஆகணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ஒவ்வொரு கேமையும் எவ்வளவு டீடைல்டா கொடுத்துருக்கீங்க, நிறைய உழைப்பு போட்டிருக்கீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. ஓகே, இதோட மார்க்கெட் டிமாண்ட் என்ன ஏதுன்றத பத்தி ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? அப்ப கையில ஓட்டிங் மீட்டர்ஸை எடுங்க. எஸ் ஆர் நோ, 2 பட்டன்ல 1. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையா இல்லையான்றது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. $76% people இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சிருக்காங்க. கன்சியூமர் ஃபேசிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி நாம கொஞ்சம் பேசலாம். ஸோ பேசிக்கலி இந்த டாய் இண்டஸ்ட்ரி ஆனது எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நாங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 14-15 கோடி ரூபாய் சேல் நம்ம பாரத நாட்டில் நடக்குதுங்க. டாய் சேல் ஆல் செக்மெண்ட்ஸ். அதுல அப்ராக்சிமேட்லி 6,000 crores மகாராஷ்டிரா தனியாவே பண்ணுதுங்க. சரியா? இதை எப்படி வகைப்படுத்தலாம்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. டாய் ஷாப்ல தான் அதிகமான சேல் நடக்குது B2B. ஏன்னா பொம்மைகளை பார்த்து வாங்குற டெண்டன்சி நம்ம கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. இ காமர்ஸ்லயும் நிறைய சேல் ஆகுது. ஆனா அது ரிலேட்டிவ் லெசர் தென் B2B. இதுல அப்படியே 50,000 பாக்கெட் ஆல்ரெடி மேப்டு. அவங்க காமன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட 400, 500, 600 கடைங்க இருக்கும். இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, டெபியூட் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் பிளேசஸ். இல்லனா அந்த கடைகளுக்கு போய் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஆர்டர் புக் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இங்க டெலிவரி பண்ணணும்னு சொல்லணும். அவ்வளவுதான். இல்லங்க, இது அவ்வளவு ஈஸி இல்லங்க. ஐ அக்ரி வித் அர்ஜுன். நானும் ஆஃப்லைன் சேல்ஸ்லாம் பண்ணிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு 5,000 இல்ல 6,000 கடைகள்ல உங்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டெபியூட் பண்ணனும்னா, so you will need like 300 இருந்து 400 சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். At least 300 இருந்து 400 சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் காஸ்ட் யூ மணி. and உங்க கம்பெனியோட சேல்ஸ் 8 lakh per year தான் இருக்கு. அப்போ இத நீங்க எப்படி பண்ணுவீங்க? உங்களோடது 60 lakhs சொன்னீங்க, அதாவது காஸ்டோடதுன்னு சொன்னீங்க, கரெக்டா? அதுல பாத்தீங்கன்னா வெறும் 10 இருந்து 15% தான் மிச்சம் இருக்கு. ஸோ இனிமே இதை நீங்க இப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணா இல்ல ப்ரமோட் பண்ணா இதோடைய ப்ராஃபிட் மார்ஜின் ஷ்ரிங்க் ஆயிடும், இன்னும் நெகட்டிவ்ல போக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை இன்னைக்கு கரண்ட் IPO கம்பெனிஸ் கூட பண்ணல. அதனால இன்னைக்கு என்னால உங்களோட கை கோர்க்க முடியாது. மிஷன் ஐ எம் வெரி அலைவ். பட் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்ல இன்னைக்கோட டேட்ல இந்த பிசினஸோட ட்ராக்ஷன் அண்ட் அதோட வேல்யூவேஷன் அதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நான் உங்களோட கை கோர்க்க முடியாது. பட் நான் உங்க கூட அப்புறமா கை கோர்க்க விரும்புறேன். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். நான் உங்களோட கம்பெனியை கொஞ்சம் காலத்துக்கு ட்ராக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு அட்வைஸும் ஃபோக்கஸும் தான் முதல்ல தேவை. அதனால நான் இன்னைக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. தேங்க்யூ. எனக்கு உங்க ஸ்டோரி உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உங்களோட விசுவலைசேஷனும் கேரக்டரைசேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிசினஸ் மாடல் சைட்ல என்னால முழுசா அலைன் ஆக முடியல. அதனால இன்னைக்கு நான் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இல்ல. ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, ஓகே. இப்போ நம்மளோட டைட்டன்ஸ் அவங்களோட கழுகு பார்வையால பிசினஸ் டீடைல்டா பார்த்துட்டாங்க, அட்வைஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா முறையும் பிச் பண்ண உடனே ஃபண்டிங் கிடைச்சிரும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா பல தடவை இந்த மாதிரி கேள்வி பதில்கள் மூலமா உங்களுக்கு இன்சைட்ஸ் கிடைக்கும். அது மூலமா பிசினஸோட போக்கே மாறலாம். ஆனா கஸ்டமர்ஸ் கண்டிப்பா கிடைப்பாங்க. நாங்க எல்லாரும் வாங்கிக்க போறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ எல்லா டைட்டன்ஸும் சொல்லிட்டாங்க நீங்க எல்லாரும் அவங்களோட ரேடார்ல தான் இருக்கீங்க அப்படின்னு. சோ சீக்கிரம் உங்களை சந்திக்க அவங்க விருப்பப்படுறாங்க. அதுக்குள்ள உங்க பிசினஸ் கொஞ்சம் எவால்வ் ஆகும். நாங்களும் அதை தான் விருப்பப்படுறோம். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வெளியே போய் எங்க கூட ஒரு தொடர்புலயே இருங்க. ஐ மீன் டிஜிட்டல் வேர்ல்டு மூலமா. ஓகே, அண்ட் அதோட ஐடியா பஸ் நிகழ்ச்சிக்கு சீக்கிரமே திரும்பி வாங்க. Thank you very much to you all. Thank you sir. Thank you. Thank you sir. இது கான்செப்ட் ஸ்டேஜ்ல இருக்குது, ரெவென்யூ ஸ்டேஜ்ல இருக்குது. அதுல இருக்கிற அந்த வித்தியாசம்ல அதை எங்களால சரியா சொல்ல முடியல. இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல நாங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல எங்களை பத்தி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் தான் எங்களை வெற்றி பயணத்தை தொடர வைக்குது.